சினிமா அப்படின்றது போட்டி பொறாமைகளை கொண்ட ஒரு உலகம்தான். 2 நடிகர்கள் சொந்த வாழ்க்கையில நண்பர்களாக இருந்தாலுமே, சினிமா அப்படின்னு வரும்பொழுது அவங்களுடைய 2 படங்களுமே ஒன்றுக்கொன்று போட்டி போடும். இத தவிர்க்கவே முடியாது. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய் அப்படின்னு எல்லோருக்குமே இது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. நடிகர் விஜய் அவர்கள் சினிமாவில இருந்து விலகி அரசியலுக்கு செல்ல போறேன் அப்படின்னு அறிவித்த போது, விஜய் சாருடைய இடத்தை சிவகார்த்திகேயன் பிடிப்பார் அப்படின்னு பலருமே பேசினாங்க. அதனை நிரூபிப்பது போல கோட் படத்துடைய இறுதி காட்சியில விஜய் அவர்கள் தன்னுடைய துப்பாக்கியை சிவகார்த்திகேயனிடம் கொடுப்பது போல ஒரு காட்சியுமே இடம்பெற்றிருந்தது. இதனை பார்த்ததுமே தனது பொறுப்பை விஜய் அவர்கள் சிவகார்த்திகேயனிடம் ஒப்படைத்து செல்றாரா அப்படின்னு பலருமே பேசினாங்க. ஆனால் விஜய் சார் 30 வருடங்களாக கடுமையாக உழைத்து இந்த இடத்தை பிடிச்சிருக்காரு. அவரிடத்தை யாராலுமே நிரப்ப முடியாது அப்படின்னு சிவகார்த்திகேயன் அவர்களே சமீபத்துல பேசியிருந்தாரு. ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் அப்படி இல்லையே அப்படின்னு ரசிகர்களுமே தொடர்ந்து சண்டையிட்டு கொண்டுமே இருக்காங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு பொங்கல் ஸ்பெஷலாக தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. அதே பொங்கல் ஸ்பெஷலாக சிவகார்த்திகனுடைய பராசக்தி திரைப்படமுமே ரிலீஸ் ஆகுது. சோ துப்பாக்கி கொடுத்தவரிடமே போட்டியா அப்படின்னு பலருமே கேள்விகளையுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சிவா அவர்கள் தொடர்ந்து தளபதி விஜய் அவர்களுக்கு நான் போட்டியே கிடையாது, அவருக்கு நான் எந்த விதத்திலுமே போட்டியாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சிருக்காரு. சோ இந்த தகவல் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.